ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பல பேர் காலை தியானத்தை கேட்கிறீர்கள். கேட்பது மாத்திரமல்ல, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தப்படுத்தி கொள்ளுங்கள், அதை அனுபவியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மக்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அநேக தடவைகளில் இயேசு கிறிஸ்துவ பூலோக நாட்களில் உண்டாயிருந்த அபரிதம் நமக்கும் உண்டாயிருக்கும். நமது கையில் அதிக பணம் இருக்காது, அல்லது வங்கியிலும் அதிக சேமிப்பு நம் பெயரில் இருக்காது. ஆனால் நமது அன்றாட தேவைகளுக்கு போதுமானது போக 35 கூறப்பட்டுள்ள இயேசு சொன்ன வார்த்தைகளினால் விளக்கப்படுகிறது. வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுப்பதே பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் உயர்ந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் உள்ளது. ஆகவே அவர் நம்ம சொந்த வேலைகளுக்கு கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான நிலையில் நம்மை வைக்கிறார். இந்த பரிமாற்றத்தினுடைய 5ஆம் பகுதியை இவ்வாறு நம்ம அறிய முடியும். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நாம் செல்வந்தர்களாகும்படி இயேசு நமது ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு ஏழையானார். சிலுவையில் ஏற்பட்ட பரிமாற்றம் மனிதனுடைய பாவத்தை தொடரும் உணர்ச்சி கடுத்த விளைவுகளின் துயரத்திற்கும் பரிகாரம் அளிக்கிறது. மீண்டும் இங்கு நாம் நன்மையை அனுபவிக்கும்படி இயேசு தீமையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரம் நம்மேல் கொண்டு வந்து 2 கொடூரமான காயங்கள், வெட்கமும் புறக்கணிப்பும் ஆகும். இவைகள் இரண்டும் சிலுவையில் இயேசுவின் மேல் வந்தன. வெட்கம் என்பது கேவலமான மன கவலையிலிருந்து அருகதையற்ற மனப்பான்மை வரை நீண்டதாக இருக்கலாம். இது ஒருவனை தேவனுடனான அல்லது மனிதனுடனான அர்த்தமுள்ள ஐக்கியத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இதற்கான பொதுவான காரணங்களில் ஒன்று நம்முடைய தற்கால சமுதாயத்தில் அடிக்கடி காணப்படுவது பால் உணர்ச்சியை தகாத முறையில் பயன்படுத்துவதல் அல்லது பிள்ளை பருவத்தில் அனுபவித்த இடையூறு. இவைகள் அடிக்கடி காயத்தின் தழும்புகளை நம்மில் உண்டாக்குகிறது. இத்தழும்புகள் தேவ கிருபையினால் மட்டுமே குணமடையக்கூடும். சிலுவையில் தொங்கிய இயேசுவை குறித்து சொல்லும் போது எபிரேய நிருபத்தின் எழுத்தாளர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று கூறுகிறார். எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை மரணம் எல்லாவித மரணங்களிலும் மிகவும் வெட்கத்திற்குரியது. இது கீழ்த்தரமான கைதிக்கே அளிக்கப்படும். சிலுவையில் அறையப்பட இருக்கும் நபரின் ஆடைகள் அனைத்தையும் எடுத்து விடுவார்கள். அவரின் நிர்வாணத்தை கடந்து செல்வர்கள் கண்டு சத்தமிட்டு கேலி செய்ய முற்படுவர். இப்படிப்பட்ட அவமானத்தின் உச்சக்கட்டத்தை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அனுபவித்தார். இயேசு அனுபவித்த வெட்கத்திற்கு பதிலாக தேவனுடைய நோக்கமானது அவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் அவருடைய நித்திய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாகும். எபிரேயர் 2:10 அதனுடைய ஆக்கியோன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை, அதாவது கர்த்தராகிய இயேசுவை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இயேசு சிலுவையில் சகித்த அவமானம் அவர் நம்பிக்கை வைக்கும் யாவருக்கும் அவருடைய சொந்த அவமானத்திலிருந்து விடும்படிக்கு வாசலை திறந்தது. அது மாத்திரமல்ல, நித்திய உரிமையினாலே அவருக்குரிய மகிமையை நம்முடன் அவர் பகிர்ந்து கொள்கிறார். அநேக நேரங்களில் வெட்கத்தை விட அதிகமாக நம்மை வருத்தும் இன்னொரு காயம் உள்ளது. அது புறக்கணிக்கப்படுதலாகும். இது சாதாரணமாக முறிந்த உறவினால் உண்டாகிறது. இது ஆரம்ப நிலையில் தங்கள் பிள்ளைகளை புறக்கணிக்கும் பெற்றோர்களால் உண்டாகிறது. புறக்கணிக்கப்படுதல் கடுமையானதாக எதிர்மறையான வழிகளில் வெளிப்படுத்தப்படலாம், அல்லது ஒதுக்கி தள்ளப்பட்டு அன்பு காட்டப்படாத நிலை ஏற்படலாம். கருத்தரித்த ஒரு பெண் தன் கருப்பையில் வளரும் குழந்தைக்கு விரோதமாக எதிர்மறையான எண்ணங்களை அனுமதிப்பாள் என்றால் அந்த குழந்தை அநேகமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனோநிலையில் பிறக்கும். அன்வான்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தை ஏன் உருவாச்சு, ஏன் பிறந்துச்சு, அது வேண்டாத ஒரு பிள்ளையாக அவைகள் கருவில் இருக்கும் போதே வளரும். ஐயோ, தெரியாம வந்துருச்சே, தெரியாம உருவாயிருச்சே. இந்த எண்ணமானது அவைகள் பிறந்த உடனேயே அந்த புறக்கணிக்கப்படுதல், அம்மாவும் அப்பாவும் சொன்ன அந்த வார்த்தையானது அந்த மனதில் அது அடி ஆழத்துல பதிந்து விடும் என்பது உண்மையான கூற்று. இதை கேட்கும்போது சிந்தியுங்கள். அந்த புறக்கணிப்பின் விளைவு அதனுடைய முதிர் பருவம் வரை தொடர்ந்து கல்லறை வரை கூட செல்லும் என்பது அநேக ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து சொல்லுகிறார்கள். புறக்கணிப்பு நிமித்தமாக அடிக்கடி அநேக திருமணங்கள் தோல்வியை அடைகின்றன. ஏசாயா 54:6 கர்த்தருடைய வார்த்தைகளில் அழகாக ஒரு குறிப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்கிறார். புறக்கணிக்கப்பட்ட காயத்திற்கு தேவன் தரும் மருந்து மத்தேயு 27:46-50 சொல்லப்பட்டுள்ளது. இது இயேசு துயரத்தின் உச்சக்கட்டத்தில் கூறியதாகும். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம். இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆகையால் இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்காக இயேசு அதை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தேவனால் கைவிடப்பட்டு தொங்குகிற காட்சி நம் நிமித்தமாக நம்மை ஆதரிக்கும்படியாக நாம் புறக்கணிக்கப்படுதலில் இருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் உங்களை முற்றிலும் விடுவித்து அப்படிப்பட்ட அனுபவங்களில் இருக்கிறவர்களை பலப்படுத்தி தாங்குவாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே